அரக்கோணம் ரயில்வே போலீசாரை தாக்கிய நபரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பெங்களூருவில் இருந்து அரக்கோணம் வழியாக சென்னை வரை செல்லும் அதிவிரைவு ரயிலில் சிலர் பயணிகளுக்கு இடையூறாக தாளம் போட்டு பாட்டு பாடியுள்ளனர். இதேபோன்று பயணி ஒருவர் தனது செல்போன் காணாமல் போனது குறித்து அருகில் இருந்த நபரிடம் கேட்டபோது அவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவங்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படை கட்டுப்பாட்டு அறைக்கு பயணிகள் புகார் தெரிவித்தனர். அதன் பேரில் அந்த ரயில் அரக்கோணம் வந்தவுடன் பாதுகாப்பு போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் பொது பெட்டியில் ஏறி விசாரணை நடத்தி பயணிகளுக்கு இடையூறாக தாளம் போட்டு பாட்டு பாடிய 4 பேரையும் செல்போன் விவகாரத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒருவரையும் ரயிலில் இருந்து இறக்கி காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் அங்கிருந்து தப்பியோட முயன்றார். அந்த நபரை போலீசார் பிடிக்க முயன்றபோது அவர் போலீசாரை கல்லால் தாக்கியதோடு கைகளில் கடித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த நபரை போலீசார் கைது செய்தனர். அவர் அரக்கோணம் சோமசுந்தரம் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.